அஸ்ஸலாமலைக்கும். வெல்கம் டு சமையலட்டகாசம். சமையலட்டகாசம் பகுதியில் வந்து கிவ்அவே ஈவெண்ட் வந்து நடந்துகிட்ருக்குது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். கீழே வந்து நான் அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். கிவ்அவே ஈவெண்ட் போட்டிருக்க இதுக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி உள்ள போஸ்ட்லேயும் ஏதாச்சும் ஒரு 2 போஸ்ட்லேயோ இல்லை ஒரு போஸ்ட்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்கணும். இதுக்கப்புறம் கிவ்அவே ஈவெண்ட் போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் உள்ள போஸ்ட்லேயும் கமெண்ட் பண்ணியிருக்கணும். நான் வந்து இடையில நான் வந்து எப்போ எண்ட் ஆகுது, எப்போ gift கொடுப்போம், எப்போ இது முடியுதுன்னு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்து வந்து ஒரு நம்ம நல்ல ஜூஸ் ஒன்று பார்ப்போம். வந்து கிரேப் ஃப்ரூட்னு ஒரு ஜூஸ் இது. அது வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். இது அந்த உள்ளே வந்து ரெட் கலரில் இருக்கும் நல்ல அந்த பழத்தில். அது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டா நல்லா ரெடியூஸ் ஆகும். இது வந்து கசப்பாக இருக்குது. கசப்பு விரும்புகிறவங்க அப்படியே சாப்பிட்லாம், போட்டு உப்பு போட்டு எப்படியோ பெப்பர் போட்டு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்ம சாத்துக்குடி இருக்குல்ல, சாதாரண சாத்துக்குடி, அது ஆரஞ்சு அது கலந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். நல்லா திக்காக போட்டு குடிக்கணும். அதாவது ஒரு உண்ணாவிரதமோ இல்லை நோம்போ இந்த மாதிரி இருக்கிறோம்ல, இந்த மாதிரிலாம் அந்த டைமில் வந்து ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங், ஒரு மைண்ட் ரிலாக்ஸு, ஒரு தெளிச்சல்னு கொடுக்குதுன்னா அது ஆரஞ்சு ஜூஸாக தான் இருக்கும். ஆரஞ்சோ இல்லை சாத்துக்குடியோ இந்த மாதிரி ஜூஸாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத்தில் வந்து ஃபஸ்ட்டு அதை முறிக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜூஸ் தான் கொண்டு தருவாங்க. அதாவது இந்த ஒரு கிளாஸ் வந்து நல்லா கட்டியாக உப்பு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இல்லை தேன் போட்டு சாப்பிடுங்க, இல்லை ப்ரௌன் சுகர் போட்டு சாப்பிடுங்க. நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி குடிச்சிட வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப அருமையான ஜூஸ் இது. சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு கருத்து தெரிவிங்க. இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு, சுகருக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதிக்கு வந்து குணப்படுத்துகிற இது வந்து இந்த கிரேப் ஃப்ரூட்டில் இருக்குது. சென்னை பிளாஸாவுடைய கிவ்அவே நான் கீழே போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன். எல்லா லிங்க்குமே போய் பாருங்கள். கூடிய விரைவில் வந்து நாங்கள் வந்து என்னைக்கு எண்ட் ஆஃப் த டேட்டுன்னு நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம். இந்த ஆரஞ்சு ஜூஸு கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. செய்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ அனுப்புங்க. இது த்ரீ டைப் ஆஃப் ஆரஞ்சு சேர்த்து பண்ண ஆரஞ்சு ஜூஸ் இது.